வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ளே எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே 1 கப் மெஷர்மெண்ட்டில் க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒயிட் க்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபெவிகால். அப்புறம் இந்த ரெண்டத்தையும் எந்த கட்டையும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா அது ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி சீக்கிரம் உங்களுக்குள்ளே கெட்டு போகாது. உங்களுக்கு வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெயிண்ட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி விட்டு விட்டு வரும். நல்லா விட்டு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம க்ளேயை பிசைய போகிறோம். ஸோ வேஸ்லினோ இல்லாட்டி ஏதாச்சும் லோஷனோ உங்கள் கையிலையும் அந்த பிசைகிற இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் கையில் அது ஒட்டாது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அப்படியே எடுத்து பிசையுங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நல்ல ஃபார்முக்கு வரும். இது நீங்கள் பிசைய தான் அது ஸ்மூத் ஆகும். ஸோ சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் அப்படியே பிசைஞ்சிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ பிசைகிறீங்களோ உங்கள் க்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் வேஸ்லின் இந்த க்ளேயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் லோஷன் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஜிப்லாக் பேக்கில் இதை ஸ்டோர் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஜிப்லாக் பேக் இல்லாட்டி ஏர்டைட் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இல்லாட்டி இது சீக்கிரம் காஞ்சிரும். ஸோ நான் ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஒரு கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம க்ளேயில் எப்படி கலர் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பீஸ் ஆஃப் க்ளே எடுத்துக்கிட்டு அதில் ஆரஞ்சு பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ஆரஞ்சு கலர் ஃபுல் க்ளேலே அப்ளை ஆகி உங்களுக்கு கலர்ஃபுல்லான க்ளே கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி கலரும் மிக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் மேலே பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான்.
ரெண்டுமே இந்த க்ளேயில் பண்ண முடியும். நான் ஒரு சாம்பிளுக்கு இந்த க்ளேயை வச்சு எப்படி ஒரு ஃப்ளார் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும்.